ஒரு நல்ல மாடல் பார்க்க ஸ்கின் ஹெல்த்தியாக, ஃபிட்னஸ் ஹெல்த்தியாக இருக்கான், ஆனால் ஹேர் ஹெல்த்தியாக இருக்குது, எல்லாமே அவன் பார்க்கவே நல்லா இருக்கான் அப்படின்னா கண்டிப்பாக அவன் ஆல்கஹால் எடுக்கக்கூடாது, ட்ரக்ஸ் எடுக்கக்கூடாது. ஒரு ப்ரொஃபஷனல் மாடலாக உள்ள இருக்காங்க, இல்லை மாடலிங் ட்ரை பண்ணுறாங்க அப்படின்னா இது எல்லாமே அவாய்ட் பண்ணால் தான் இண்டஸ்ட்ரிக்குள்ளே வர முடியும். அதே போல் எல்லா ஆர்கனைசர்ஸுமே பார்த்தீங்க, ஒரு ஷூட்டிங் பிளேஸாக இருக்கட்டும், எல்லாமே இதில் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்க. சும்மா ஒரு ஓப்பனாக ட்ரெஸ் பண்ணுறாங்க, ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்டில் ஒரு 2 பீஸே போடுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்காக அந்த மாடல் தப்பான வழியில் போகிறவங்க அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. அது அவங்களோட ஒர்க். யாராவது அப்ரோச் பண்ணுறது, நம்பர் கேட்குறது, சோஷியல் மீடியா ப்ரொஃபைல் கொடுங்க, இன்ஸ்டாகிராம் ப்ரொஃபைல் கொடுங்கன்னு கேட்குறது, இல்லை அங்கே நின்றுட்டு ஃபோட்டோ எடுக்கிறேன் வாங்கன்னு பேடாக டச் பண்ணுறது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடந்துருக்குது. இது நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஒரு ஷோக்கு நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ண போகிறீங்க அப்படின்னா அந்த ஷோவில் நடத்துகிறவன் இதுக்கு முன்னாடி எங்கே ஒர்க் பண்ணியிருக்கான், யாரோட கனெக்டில் இருக்கான், எந்த அட்வர்டைஸ்மெண்ட்டில் ஒர்க் பண்ணியிருக்காங்க, இல்லை எந்த பிராண்ட்லாம் அந்த ஷோவில் கனெக்ட் ஆகிருக்கு இதுக்கு முன்னாடின்னு பார்த்தாலே தரும். எதுவுமே இல்லாத இடத்துல காசை கொடுத்துட்டு நீங்கள் போய் சும்மா மேலே ஸ்டேஜில் மேக்கப் போட்டு வாக் பண்ணிட்டு வந்துட்டா அது உங்களுக்கு பெரிய ப்ரொஃபைல் ஆயிரும், அதனால நம்மளுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிரும் அப்படின்ட்டு இதெல்லாம் கம்ப்ளீட் ஸ்கேம். அதே மாதிரி இப்போ சோஷியல் மீடியாவில் நிறைய பேர் மாடலிங்கிற பேரில் ஒரு சில விஷயங்கள் பண்ணுறாங்க. அதே மாதிரி இன்னொரு பிம்பம் ஒன்று போயிட்டு இருக்கு சோஷியல் மீடியாவில். சோஷியல் மீடியா பொறுத்தளவுக்கு அதான் நீங்கள் சொன்ன மாதிரி ட்ரெஸ் கம்மி பண்ணி, பசங்களும் சரி பொண்ணுங்களும் சரி, ட்ரெஸ்ஸை கம்மியாக போட்டு காமிச்சிட்டோம்னா நமக்கு ஃபாலோவர்ஸ் வரும். ஆனால் நீங்கள் மாடல்னு சொன்னிட்டிங்கன்னா செருப்பு கொண்டு அடிப்பேன் எனக்கு. சீரியஸ், ஐம் சாரி ஃபார் த லாங்குவேஜ். மாடல்ஸ் இப்போ நம்ம கேள்விப்படுறோம் நிறைய விஷயங்கள் சப்ஸ்டன்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. இதை நான் ஏன் உங்ககிட்ட கேட்குறேன்னா, பிகாஸ் நீங்கள் ஒரு ஃபேஷன் கொரியோகிராஃபராக இருக்கீங்க, நீங்கள் ஒரு வெல் ட்ரெயின்டாக இருக்கீங்க. பட் உங்களோட அவுட் ஆஃப் வாட்டர் போகும்போது இப்போ மேபி உங்களோட கைடன்ஸில் இருக்கும்போது அவங்க பக்காவாக நேச்சுரலாக இருக்கலாம். பட் அட் தி சேம் டைம் என்ன மாதிரியான கன்செப்ஷன்ஸ் எல்லாம் அவங்க எடுத்துப்பாங்க, டேப்லெட்ஸ் எடுத்துப்பாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கோம், இன்ஜெக்ஷன்ஸ் எல்லாம் போட்டுப்பாங்க. இன்னும் ஒரு சில பேர் எல்லாம் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம், நிறைய பேர் போதைகள்லாம் அடிமையா இருப்பாங்க. ஆமா, அந்த மாதிரி எல்லாம் அடிமையா இருப்பாங்க. இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் கேள்விப்படுறோம். அதான் நான் சொல்றேன்ல, ஏன்னா ஃபேஷன் இண்டஸ்ட்ரினால ஒரு ஷேடியான இண்டஸ்ட்ரி, இந்த இண்டஸ்ட்ரிக்குள்ளால போனாலே நம்ம கெட்டு போயிடும். இந்த மாதிரி நிறைய பிம்பம் எல்லாம் இருக்கு. ஸோ ரியலாவே இந்த சப்ஸ்டன்ஸ் எல்லாம் யூஸ் பண்றது நிஜம்தானா? இல்லை, ஆக்சுவலி இது ஒரு ஃபேக், இது ஒரு ஃபேக் நியூஸ் தான் சொல்லுவேன். ஏன் அப்படின்னா, ஒரு நல்ல மாடல் பார்க்க ஸ்கின் ஹெல்த்தியாக, ஃபிட்னஸ் ஹெல்த்தியாக இருக்கான், ஆனால் ஹேர் ஹெல்த்தியாக இருக்குது, எல்லாமே அவன் பார்க்கவே நல்லா இருக்கான் அப்படின்னா கண்டிப்பாக அவன் ஆல்கஹால் எடுக்கக்கூடாது, ட்ரக்ஸ் எடுக்கக்கூடாது. அவனுக்கு எதுவுமே மாடல்ஸ் இதை பண்ண மாட்டாங்க, குடிக்க மாட்டாங்க, அன்ஹெல்த்தியாக சாப்பிட மாட்டாங்க. அப்படி இருக்கவங்க மட்டும் தான் தன்னை கேர் பண்ணிக்க முடியும். மாடல்ஸ் ட்ரக்ஸ் எடுக்கவே மாட்டாங்க. எடுத்தாங்கன்னா அவங்களோட ஐஸ் பாதிக்கப்படும், அவங்களோட ஸ்கின் பாதிக்கப்படும், ஃபிட்னஸ் பாதிக்கப்படும். அதனால மாடல்ஸ் இதை பண்ண மாட்டாங்க. வெளியில் இருக்கிற சினிமாவில் காட்டும் போது மேபி மாடல்ஸ் இதெல்லாம் பண்ணுவாங்க. சினிமாவில் மாடலிங் அப்படின்னு காட்டும் போதுனா பிஹைண்ட் த ஸ்டேஜே ஸ்மோக் பண்ணுறது, டேப்லெட் போடுறது, இன்ஜெக்ஷன் போடுறது, இந்த மாதிரிலாம் காட்டுவாங்க. இது ஆனால் ஆக்சுவலாக மாடல்ஸ் அதை பண்ணவே மாட்டாங்க. ஏன்னா ஒரு ப்ரொஃபஷனல் மாடலாக உள்ள இருக்காங்க, இல்லை மாடலிங் ட்ரை பண்ணுறாங்க அப்படின்னா இது எல்லாமே அவாய்ட் பண்ணால் தான் இண்டஸ்ட்ரிக்குள்ளே வர முடியும். அதே போல் எல்லா ஆர்கனைசர்ஸுமே பார்த்தீங்க, ஒரு ஷூட்டிங் பிளேஸாக இருக்கட்டும், எல்லாமே இதில் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்க. அவங்க ஸ்மோக் பண்ண ஹலோ பண்ண மாட்டாங்க. ஒரு டைரக்டர் முன்னாடி ஒரு மாடல் ஸ்மோக் பண்ணுறாங்க, இல்லை ஒரு ஷூட்டிங் டைமில் மாடல் ஸ்மோக் பண்ணுறாங்கன்னா அதை நோட் பண்ணுறாங்கன்னா நெக்ஸ்ட் டைம் அவனை யூஸ் பண்ண. டிசிப்ளின் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இங்கே டிசிப்ளினை ரொம்ப நோட் பண்ணுவோம். ஒரு ஃபேஷன் ஷோக்கு வர மாடல் ஸ்மோக் பண்ணுறாங்க அப்படின்றதுக்காக நம்ம துரத்திடுவோம், அனுப்பிச்சிடுவாங்க, ஆப்பர்ச்சுனிட்டி போயிடும். அப்படி இல்லை, நெக்ஸ்ட் டைம் அவங்கள ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. என்ன இவன் ஹெல்த்தையே பார்த்துக்க மாட்டான், இவன் எப்படி நாளைக்கு இவன் பெரிய மாடலாக வருவான், இவனுக்கு எதுக்கு நம்ம ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கும். அதனால மாடல்ஸ் இதெல்லாம் அவாய்ட் பண்ணியிருக்காங்க மேக்ஸிமம். ஃபஸ்ட்டு அவங்க ஹெல்த்தை பார்த்துக்கணும் அப்படின்னும் ஃபிட்னஸ் பார்த்துக்கணுன்னா ட்ரக்ஸ் யூஸ் பண்ண மாட்டாங்க, குடிக்க மாட்டாங்க. மேக்ஸிமம் மாடல்ஸ் அப்படி தான் இருப்பாங்க. நீங்கள் சொல்கிற மாதிரி பண்ணுற மாடல்ஸும் இருப்பாங்க. பட் அவங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லாம் பெருசாக ஃபோக்கஸ்டாக இருக்க முடியாது. மென்டலி அவங்க ப்ரிப்பேர்டாகவும் இருக்க மாட்டாங்க. இப்போ இன்னைக்கு நைட் குடிக்கிறான் அப்படின்னா நாளைக்கு ஷூட்டிங் வச்சுட்டு எப்படி அவன் கரெக்ட் டைமுக்கு ஷூட்டிங் போக முடியும், அவனுக்கு எப்படி அவனால் எப்படி சீக்கிரம் மேலே வர முடியும். ஸோ அதனால அதை மேக்ஸிமம் மாடல்ஸ் பண்ண மாட்டாங்க. அதே மாதிரி ஃபீமேல் மாடல்ஸ் ரொம்ப ஈஸி கேட்ச்னு சொல்லுவாங்க. ஐ மீன், நான் சொல்லலை, பட் பார்க்குறவங்களுக்கு மாடல்னாலே ஒரு ஈஸி கேட்ச்ப்பா, டு பி ஹானஸ்டாக சொல்ல போனால் காசு கொடுத்தா என்ன வேணாலும் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில ஸ்டீரியோ டைப்ஸ் பிம்பம்லாம் இருக்குது. இதெல்லாம் எவ்வளோக்கு எவ்வளோ உண்மை? அதே மாதிரி இப்போ ஒரு ரன் வாக் நடக்குது, ஒரு ஷூட் ஒன்று நடக்குதுன்னா அதில் வரவங்க எப்படி கலந்துப்பாங்க? ஏன்னா நாங்கள் கேள்விப்பட்டவளவில் இப்போ எங்களுக்கு தெரிஞ்ச நாலேஜ் படி ஒரு சில பேர் குடிச்சிட்டு ஹராஸ் பண்ணுறத மாதிரியும் நடக்குது, தப்பாக கூப்பிடுறத மாதிரியும் இருக்குது. இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நடக்குது. ஸோ அவுட் ஆஃப் பவுண்டரி மேபி உங்களோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸில் இது நடக்காமல் இருந்திருந்தால் கூட நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா இந்த மாதிரி? இல்லை, நம்ம இப்போ மாடல்ஸ்
சும்மா ஒரு ஓப்பனாக ட்ரெஸ் பண்ணுறாங்க, ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்டில் வந்து ஒரு 2 பீஸே போடுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்காக அந்த மாடல் வந்து தப்பான வழியில் போகிறவங்க அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. அது அவங்களோட ஒர்க். அவங்க ஃபேஷன் ஷோவில் வந்து இந்த மாதிரி ட்ரெஸ் போடுறாங்கன்னா அந்த டிசைனர் அந்த எக்ஸ்போஸ் பண்ணுறதுக்காக அந்த மாடலை வந்து ஹையர் பண்ணியிருப்பாங்க. எல்லா மாடலும் நல்ல மாடல்னு சொல்லிட முடியாது. எல்லா மாடலும் வந்து இப்படி தான் ட்ரெஸ் வந்து ஓப்பனாக போடுறாங்கன்னா அவங்க காசு கொடுத்தா எங்கே வேணால் வந்துடுவாங்க அப்படிலாம் கிடையவே கிடையாது. மேக்ஸிமம் மாடல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அப்படி இருக்க மாட்டாங்க. டு பி ஹானஸ்ட், அது அவங்களோட டிசிஷன். அப்படியே அவங்க காசு கொடுத்து போறாங்கன்னா அது அவங்களோட கஷ்டம், அவங்க போறாங்க. இதை கேட்கறதுக்கு யாராவது கேக்குறேன், போறவங்களும் இருக்காங்களா, நடக்குதா? மேபி வந்துட்டு உங்களோட சர்க்கிள்ல இல்லாம நான் கேள்விப்பட்ட வரைக்கும் நடந்திருக்கு, இருக்கு. அதே ஈக்குவலா வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தன் என்னைய தப்பா பார்த்துட்டான், தப்பா டச் பண்ணிட்டான், என்கிட்ட தப்பா பேசுறான் அப்படின்னு அங்க பெரிய பிரச்சனை பண்ண மாடல்ஸும் இருக்காங்க. நாங்களுமே பெரிய ஸ்டார் ஹோட்டல்ஸ்ல ஷோ பண்ணும்போது யாராவது உள்ள பிஹைண்ட் த ஸ்டேஜ் வந்து மாடலை வந்து தப்பா டச் பண்ணிட்டாங்கன்னா அதையே நாங்க பெருசா கொண்டு போய் ஆடியன்ஸ் எப்படி ஹராஸ் பண்ணுவாங்களா? ஒரு சில பேர் வந்துட்டு ஆடியன்ஸ் ஆர் நாட் அலோட்டட் டு மீட் த மாடல்ஸ். இந்த பிஹைண்ட் த ஸ்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா ஆடியன்ஸை வந்து உள்ளே அலோவ் பண்ண மாட்டாங்க. அங்கேயே நாங்கள் 2 பவுன்சர்ஸ் போட்டிருப்போம், 2 என்ட்ரன்ஸ் எக்ஸிட்டில். யாரையுமே ஆடியன்ஸ் அலோவ் பண்ண மாட்டாங்க. ஒருவேளை மாடல்ஸ் வெளியில் வரும்போதோ இல்லை பை சான்ஸ் யாராவது ஒருத்தர் அதுக்குள்ளே போகும்போது தான் பிரச்சனை வரும். ஸோ மேக்ஸிமம் தடுக்கிறதுக்கு அந்த ஆர்கனைசேஷன் தான் பொறுப்பு. ஸோ மாடல்ஸ் வந்து இந்த மாதிரி விஷயங்கள் நடந்திருக்கு, 1-2 நடந்திருக்கு, ரொம்ப ரேர் தான். யாராவது வந்து அப்ரோச் பண்ணுறது, நம்பர் கேட்குறது, சோஷியல் மீடியா ப்ரொஃபைல் கொடுங்க, இன்ஸ்டாகிராம் ப்ரொஃபைல் கொடுங்கன்னு கேட்குறது, இல்லை வந்து அங்கே நின்றுட்டு ஃபோட்டோ எடுக்கிற வாங்கன்னு பேடாக டச் பண்ணுறது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடந்துருக்குது. இதெல்லாம் ஃபேஸ் பண்ணியிருக்கோம். நாங்கள் ஆர்கனைசேஷனாக இருந்து இதெல்லாம் நாங்கள் ஃபேஸ் பண்ணியிருக்கோம். அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் மாடல்ஸ்க்கு சப்போர்ட் பண்ணி தான் ஆகணும். வாட் எவர் இட் மே பி. மாடலே கூட இதில் இன்வால்வ் ஆயிருந்தாலும் நாங்கள் வந்து இதை அந்த இடத்துல வந்து சம்மந்தமே இல்லாத ஆர்கனைசேஷனுக்கு சம்மந்தமே இல்லாத ஒரு ஆள் அதை பண்ணும்போது, இல்லை மாடல்ஸ்குள்ளவேலாம் இதெல்லாம் சில விஷயங்கள்லாம் நடந்திருக்கும். அந்த இடத்துல நாங்கள் வந்து இதை நாங்கள் எந்த ஆர்கனைசேஷனுமே பார்த்துட்டு சும்மா இருக்காது, உடனே நாங்கள் அதை ஆக்ஷன் எடுக்கணும். ஸோ இது நடக்கும். 1-2 ஆடியன்ஸ் வந்து பொண்ணுங்க கிட்ட வந்து கூப்பிட்டு ஃபோட்டோ எடுக்கலாம் வாங்கன்னு சொல்லி தப்பாக டச் பண்ணிடுவாங்க. அதுக்கு அந்த இடத்துல பெரிய பிரச்சனையும் ஆகும். மாடல் வந்து ஓப்பனாக ட்ரெஸ் பண்ணுறாங்கன்னா இவங்க நம்ம எங்கே தொட்டாலும் அவங்க ஏற்றுக்குவாங்கன்னு கிடையாது இல்லையா. அது ட்ரெஸ்ஸுன்றது வந்து பார்த்திங்கன்னா அது அவங்களோட இஷ்டம் தான், அவங்களோட ப்ரையாரிட்டி, அவங்களோட விருப்பம். ஸோ அதனால அந்த இடத்துல வந்து மாடல்ஸ் வந்து இவங்க இப்படி தான், இவங்க இந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணுறாங்க, இவங்க அந்த மாதிரி பொண்ணாக இருப்பாங்க, இவன் இந்த மாதிரி இருக்கான், அவன் அந்த மாதிரி பையனாக இருப்பான் அப்படின்னு நம்ம வந்து வெளியிலேருந்து பார்த்துட்டு அசிம் பண்ணக்கூடாது. அதே மாதிரி இப்போ நிறைய ஸ்கேம்ஸ் எல்லாம் நடக்குதுல்ல. இப்போ பேஜெண்ட் நடத்துறேன், இவ்வளோ ஃபீ கொடுங்க, நாங்கள் வந்துட்டு ஒரு பேஜெண்ட் நடத்த போகிறோம், அதுக்கு இவ்வளோ காசு கொடுங்க, நாங்களே உங்களுக்கு வந்துட்டு எல்லாமே பண்ணி தரோம், இந்த மாதிரியான ஃபேக் ஸ்கேம்ஸ் நிறைய நடக்குது. அதுலேருந்து எப்படி பார்க்குற மக்கள் அலர்ட்டாக இருக்கலாம்? ஸோ இது ரொம்ப இது இது கண்டிப்பாக இது ஒரு யூஸ்ஃபுல்லான டாப்பிக்கு. இதெல்லாம் நீங்கள் அப்படியே இந்த நம்ம அது என்ன சொல்லுவாங்க தமிழ்லைன்லயே போட்டுருங்க. ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு நல்ல குட் கொஸ்டின். ஏன்னா வெளியில இருந்து வராங்க இல்லையா, ஃப்ரெஷரா உள்ள வராங்க. எங்க நம்ம மணியை இன்வெஸ்ட் பண்ணலாம், எங்க நம்ம டைமை இன்வெஸ்ட் பண்ணலாம், எந்த டேலண்ட் நம்ம டேலண்ட் எங்க வேஸ்ட் ஆகாம இருக்கணும். தெர் ஆர் வேரியஸ் பிளாட்ஃபார்ம்ஸ், நிறைய பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்குது. அதுல வந்து பாத்தீங்கன்னா இப்ப நம்ம சென்னையில ஒரு தமிழ்நாடு அப்படின்னா ஃபேஷன் இண்டஸ்ட்ரி அதிகமா வளர்ந்த இடம், ஒரு 80-90% சென்னையில தான் நிறைய ஷோஸ் நடக்கும். இப்போ சென்னை மார்க்கெட் படி பார்த்தீங்கன்னா ஸ்கேம்ஸ் வந்து ஜாஸ்தியாக போயிட்டு இருக்குது. ஃபேஷன் ஷோன்னு சொல்லிட்டு என்னென்னவோ பண்ணுறாங்க. கிட்டத்தட்ட அது ஃபேஷன் ஷோவே கிடையாது, அது ஒரு ஃபேன்சி ட்ரெஸ் காம்படிஷன் மாதிரி. நீங்கள் எங்களுக்கு ஒரு 5,000 கொடுங்க, 10,000 கொடுங்க, நாங்கள் உங்களை வந்து ஃபேஷன் ஷோவில் போட்டு வாக் பண்ண வச்சிடுறோம், இது பியூட்டி பேஜெண்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல ஒரு 4 ஜட்ஜ் உட்காந்துருப்பானுங்க. அந்த 4 ஜட்ஜுக்கோட ப்ரொஃபைல் என்னன்னு பார்த்தீங்கன்னா எந்த பிராண்ட்லேயுமே ஒர்க் பண்ணியிருக்க மாட்டாங்க, எந்த ரெப்யூட்டட் கொரியோகிராஃபர்கிட்டையுமே ஒர்க் பண்ணியிருக்க மாட்டாங்க. அந்த ஆர்கனைசர் இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்குமே இது வரைக்கும் எந்த பிராண்ட் அட்வர்டைஸ்மெண்ட்லேயும் ஒர்க் பண்ணியிருக்க மாட்டாங்க, எந்த ஒரு ஃபேஷன் ஷோ பெரிய கொரியோகிராஃபர்ஸோடையும் ஒர்க் பண்ணியிருக்க மாட்டாங்க. தே டோன்ட் ஹவ் சிங்கிள் கான்டாக்ட் விச் இஸ் யூஸ்ஃபுல் ஃபார் த மாடல்ஸ். இந்த மாதிரியான ஒரு பிளாட்ஃபார்மில் இந்த மாடல் போய் ஏறும்போது அங்கே உட்காந்துருக்க ஜட்ஜு தான் அவனுக்கு இன்ஸ்பிரேஷனாக ஆவாங்க. ஓ இந்த மாதிரி ஜட்ஜாக உட்காரணும்னா நம்ம இந்த மாதிரி ஷோ பண்ணாலே போதும் அப்படின்ற ஒரு நாலேஜ் தான் இருக்கும் ஜட்ஜஸ்க்கு. அங்கே வந்து ஒரு மாடலுக்கு தேவையான விஷயம் ப்ரொஃபஷனலாக அவனுக்கு என்ன அட்வர்டைஸ்மெண்ட்டில் போகணும்னு நினைப்பான். எல்லா மாடல்ஸ்க்குமே என்ன டிவியில் அட்வர்டைஸ்மெண்ட்டில் வரணும், பெரிய பேனரில் வரணும், அந்த விஷயத்துக்கு சம்மந்தமே இல்லாதவங்க தான் அந்த குரூப்பில் இருப்பாங்க.
இது நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஒரு ஒரு ஷோக்கு நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ண போகிறீங்க அப்படின்னா அந்த ஷோவில் நடத்துகிறவன் இதுக்கு முன்னாடி எங்கே ஒர்க் பண்ணியிருக்கான், யாரோட கனெக்டில் இருக்கான், எந்த அட்வர்டைஸ்மெண்ட்டில் ஒர்க் பண்ணியிருக்காங்க, இல்லை எந்த பிராண்ட்லாம் அந்த ஷோவில் வந்து கனெக்ட் ஆகிருக்கு இதுக்கு முன்னாடின்னு பார்த்தாலே தெரியும். எதுவுமே இல்லாத இடத்துல காசை கொடுத்துட்டு நீங்கள் போய் சும்மா மேலே ஸ்டேஜில் மேக்கப் போட்டு வாக் பண்ணிட்டு வந்துட்டா அது வந்து உங்களுக்கு பெரிய ப்ரொஃபைல் ஆயிரும், அதனால நம்மளுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிரும் அப்படின்ட்டு. இதெல்லாம் கம்ப்ளீட் ஸ்கேம். இது வந்து இந்த சென்னையில் மேக்ஸிமம் மாலில் நடக்கிற எல்லா ஷோஸ்லேயுமே இது நடக்குது. மாலில் வந்து ஷோ பண்ணுறாங்க, அந்த இடத்துல ஒரு ரெப்யூட்டட் ஜட்ஜ் கூட இருக்க மாட்டாங்க. அந்த ஜட்ஜ் இது வரைக்கும் ஏதாவது ஒரு பிராண்டில் ஒர்க் பண்ணியிருக்கானா, ஏதாவது ஒரு ரெப்யூட்டட் கொரியோகிராஃபரோட ஏதாவது ஒரு பிராண்டுக்கு வாக் பண்ணியிருக்கானா, நத்திங் வில் பி தேர். அவனுங்க வந்து இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு பத்திக்கிட்டு எரியும். எதுக்கு இதனால என்ன யூஸ்? அந்த ஸ்டேஜில் நடக்கிற பையனுக்கு என்ன யூஸ்? நீ வந்து ஏதோ வாடகை பண்ணுறதுனால உங்களுக்கும் கெட்ட பேர். எக்ஸாக்ட்லி. இப்போ நாங்களும் ரெப்யூட்டடான ஷோஸ் பண்றோம், இன்டர்நேஷனலுக்கு அனுப்புறோம். டு பி ஹானஸ்ட், நீங்க எவ்வளோ வேணா சர்வே எடுத்துக்கலாம். நம்ம தமிழ்நாட்டில இருந்து இந்தியாவை ரெப்ரசென்ட் பண்ணி இன்டர்நேஷனல் வரைக்கும் ஷோஸ்க்கு பியூட்டி பேஜென்ட்ல அனுப்புற ஒரே ஆர்கனைசேஷன் நாங்கள் பண்ற மேன் ஆஃப் தமிழ்நாடு தான். தமிழ்நாட்டில் எந்த ஒரு ஆர்கனைசேஷனுமே இன்டர்நேஷனலுக்கு எந்த ஒரு கேண்டிடேட்டுமே ஸ்டில் அனுப்பலை. அனுப்புனா சந்தோஷம் நான் சொல்கிறேன். நான் இதை பெருமையாக சொல்லிக்கல. இந்த மாதிரி பிளாட்ஃபார்ம்ஸை க்ரியேட் பண்ணி கொடுங்க, ப்ரொஃபஷனலாக நடத்துங்க. ஒரு ஸ்டேஜ் போடுறீங்கன்னா, இப்போ என்னோட ஷோவில் வந்து பார்த்தீங்கன்னா நான் பண்ணுறேன் அப்படின்னா, இது நான் மட்டும் பண்ணல, நிறைய பேர் வந்து நிறைய பிராண்ட் ஷோஸ் பண்ணுறாங்க. என்ன மாதிரி இன்னும் 4-5 ஆர்கனைசர்ஸ் இருக்காங்க, ஆனால் ரொம்ப கம்மியாக இருக்காங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நாங்கள் நிறைய பிராண்ட்ஸ் ஆன்போர்ட் பண்ணுவோம். சொல்லாமா பிராண்ட் நேம்ஸ்லாம் இங்கே சொல்லாமா? சொல்ல வேண்டாம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி ரெப்யூட்டட் பிராண்ட்ஸ் இருக்கும், நிறைய கிளாத்திங் பிராண்ட்ஸ் இருக்கும், லைக் பெரிய பெரிய பிராண்ட்ஸோட, விச் மீன்ஸ் நான் சொல்கிறேன், இப்போ நீங்கள் இப்போ நம்ம டி நகர் போனால் நிறைய பிராண்ட் ஷோஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா, பெரிய பெரிய அந்த மாதிரி பிராண்ட்ஸுக்கெல்லாம், அந்த ஷோரூம்க்கெல்லாம் நாங்கள் ஜுவல்லரியாக இருக்கட்டும் அண்டு ஒரு டெனிம் பிராண்டாக இருக்கட்டும், இந்த மாதிரியான விஷயங்கள் நாங்கள் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எங்கள் பியூட்டி பிஸ்னஸில் வந்து ஃபைனலிஸ்ட்லேருந்து வெளியில் வரவனுக்கே இத்தனை பிராண்ட்ஸில் ஒர்க் பண்ண வைப்போம். இந்த மாதிரி இருக்கணும் இல்லையா? மற்ற பிளாட்ஃபார்ம்ஸும் இந்த மாதிரி பண்ணுங்க. நீங்கள் வந்து மாடல்ஸ் கிட்ட ஒரு 5,000 10,000 வாங்கினா ஏதாவது ஒரு பிராண்டுக்கான ஒர்க் பண்ண வைங்க. உங்கள் ஸ்டேஜில் வின் பண்ணுறான் அப்படின்னா அவனுக்கு ஏதாவது ஒரு ப்ரிவிலேஜ் கொடுங்க, ஏதாவது ஒரு பிளாட்ஃபார்மில் ரெகக்னேஷன் கொடுங்க, ஒரு ப்ரெஸ் மீட் வச்சு அவனுக்கு வந்து என்ன தேவையோ அவனை நல்லா ப்ரொமோட் பண்ணி கொடுங்க. இந்த விஷயங்கள் எதுவுமே இருக்க முடியாது. வின் பண்ணானா, அவன் 10,000 20,000 ஃபீஸ் கட்டியிருப்பானா, வின் பண்ணானா அவ்வளோதான். அதுக்கப்புறம் அவனுக்கு என்ன ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தீங்க? நத்திங். எதுவுமே நடக்காது. அவனுக்கு அதுக்கப்புறம் ஏதாவது பிராண்ட் டைரக்டர் தெரியுதா, ஒரு கேஸ்டிங் டைரக்டர் தெரியுதா, ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் டைரக்டர் தெரியுதா? அப்படிலாம் எங்களோட ஷோஸில் வந்து பார்த்தீங்கன்னா லைனாக அந்த ஃப்ரெண்ட் சோஃபாவில் உட்காந்துருக்கவங்க அத்தனை பேருமே அட்வர்டைஸ்மெண்ட் கேஸ்டிங் டைரக்டராக இருப்பாங்க, அட்வர்டைஸ்மெண்ட் டைரக்டராக இருப்பாங்க, சினிமா டைரக்டர் இருப்பாங்க, பெரிய பெரிய ஹீரோயின்ஸ் வர வச்சுருப்போம், ஃபிலிம் ப்ரொடியூசர்ஸை வர வச்சுருப்போம், நிறைய பிராண்டோட ஓனர்ஸை வர வச்சுருப்போம். இந்த மாதிரி சும்மா ஆன்போர்டில் ஜட்ஜுன்னு சொல்லி உட்கார வைக்கிறதுக்கு பதிலாக இந்த மாதிரி இண்டஸ்ட்ரி பீப்புளை ஃபீல்டுலேருந்து இருக்கவங்களை கூப்பிட்டு உட்கார வைங்க. அந்த மாடல்ஸ்க்கு ஆப்பர்ச்சுனிட்டி அவங்க தான் கொடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி பிளாட்ஃபார்ம்ஸ் இங்கே ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸ்கேம் மாலில் பண்ணுற அத்தனை ஷோஸுமே வந்து பார்த்தீங்கன்னா யூஸ்லெஸ் இல்லாத பிளாட்ஃபார்ம் பண்ணுவாங்க. இவங்க கையில் எவ்வளோ எடுப்பாங்க? இப்போது மாலில் ஒரு ஷோ ஒன்று நடத்துகிறாங்கன்னா இதோ ஆக மொத்தத்தில் எவ்வளோ காசு இவங்க? ப்ரோ ஒரு ஷோவில் ஒரு 6,000 7,000 சார்ஜ் பண்ணுறாங்க. 7,000 அப்படின்னா ஒரு 200-300 மாடல்ஸ்லாம் கிடையாது. அவங்க they wants to become ஆசைப்படுறவங்க தான். they wants to become a model, they wants to be like a model. அவங்களுக்கு இப்போ ஒரு ப்ரொஃபஷனல் பிளாட்ஃபார்மில் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கல அப்படின்றதுனால அவங்க வந்து தன்னை க்ரூம் பண்ணிக்கிறது, அந்த காசை அவங்கள க்ரூம் பண்ணிக்கிட்டு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி தேடாமல் இங்கே ஏதோ ஒரு ஷோ நடக்குது மாலில் நடத்துகிறாங்கண்ணா 7,000 வைங்களேன். 7,000 நான் ஒரு பேச்சுக்கு தான் சொல்கிறேன். இவனுங்க 10,000 15,000 வாங்குறானுங்க. இதில் என்னென்னா அந்த 7,000 பண்ண 200 மாடல்ஸ்னால் எவ்வளோ ஆச்சு? கிட்டத்தட்ட 14 லட்ச ரூபா. அப்பா, 14 லட்சத்தில் இவன் 2-3 லட்ச ரூபா கூட அந்த ஸ்டேஜுக்கு பிளாட்ஃபார்முக்கு இவன் செலவு பண்ண கிடையாது. ஃபுல்லாக இவனுக்கு ப்ராஃபிட் தான். இது எவ்வளோ பெரிய ஸ்கேம் தெரியுமா? அவனுக்கு மேலே போனால் என்ன கிடைக்குதுன்னா, அங்கே இருக்கிற பீப்புளெலாம் யார், அங்கே உட்காந்துருக்க பீப்புளெலாம், அந்த ஆடியன்ஸு, ரோட் சைடு ஆடியன்ஸு, வாக்கின் கெஸ்ட், இவங்கெல்லாம் பார்க்குறாங்க இல்லையா, இவங்கெல்லாம் அவங்களுக்குலாம் மாடலிங் சம்மந்தப்பட்டது எதுவுமே தெரியாது. அங்கே உட்காந்துருக்க கெஸ்ட்டாக இருக்கட்டும், ஜட்ஜஸாக இருக்கட்டும், யாருக்குமே மாடலிங் சம்மந்தமே இல்லை. எல்லாருமே இந்த மாதிரி பிளாட்ஃபார்மில் வாக் பண்ணிவிட்டு ஏதோ ஒரு டைட்டில் வின் பண்ணிட்டு வந்து உட்காந்துருப்பான். ஸோ நான் இங்கே வாக் பண்ணேன், போன வாட்டி இதில் வாக் பண்ணேன், இந்த வாட்டி இந்த ஸ்டேஜில் நான் முன்னாடி உட்காந்துருக்கேன். இது மட்டும்தான் அவனுக்கு தெரிஞ்சது. அப்போ அது மேலே வாக் பண்ணுறவங்க என்ன, நம்மளும் இந்த மாதிரி உட்காந்துடலாம் இதில் வாக் பண்ணோம் அப்படின்ற அசியூமென்ஸ்லேயே அவனுக்கு கரெக்டான பிளாட்ஃபார்ம் எதுன்னு தெரியாமலே
இந்த மாதிரி ஸ்கேம்ஸில் போய் மாட்டிட்டு இவ்வளோ காசை செலவு பண்ணிடுறானுங்க. இது வந்து கிட்டத்தட்ட இவ்வளோ லேக்ஸ் 10 lakhs 15 lakhsக்கு வந்து உள்ள ஃபண்டு எடுத்துனானுங்க. 200 மாடல்ஸ் ஒரு இடத்துல வாக் பண்ண வைக்கிறான்னா அந்த இடத்துல எவ்வளோ ஒரு கசகசன்னு இருக்கு. 200 மாடலுக்கு இவன் எப்படி சாப்பாடு கொடுப்பான், இவன் எப்படி 200 மாடலுக்கு ஏசி போட்டு ரூம் போட்டு மேக்கப் பண்ணுவான். அங்கே என்ன பிராண்ட் இருக்குது அந்த மாடல்ஸ்க்கு? இந்த டிசைனர்ஸ்லாம் இருப்பாங்களே, ரெண்டல்லாம் கொடுப்பாங்களே, அந்த காஸ்டியூம்ஸ்லாம் வாங்கி அவனுக்கு கொடுத்து போட்டு வாக் பண்ண வச்சுட்டு மகாபாரதம் ராமாயணம்னு சொல்லிட்டு இவனுங்க இந்த கான்செப்டில் வந்து ஷோவை பண்ணி என்ன பண்ணுவானுங்க, மாடல்ஸ் அது ஃபேஷன் ஷோன்னு சொல்லிவிடுவானுங்க. இந்த கான்செப்ட்டுக்கும் ஃபேஷனுக்கும் என்ன சம்மந்தம் இருக்குது? ட்ரெடிஷ்னல் அட்டையாக இருக்கும், நீ வேஸ்டி ஷர்ட் போட்டு மேலே வாக் பண்ணிடுற அப்படின்னா அதுக்கும் ஃபேஷனுக்கும் என்ன சம்மந்தம் இருக்குது? இப்போ என்னோட ஷோவில் வந்து ஒரு 3 ரவுண்டு இருக்குன்னா அதில் ஒரு ரவுண்டு ட்ரெடிஷ்னல் ரவுண்டாக இருக்கும். அந்த ட்ரெடிஷ்னல் ரவுண்டுக்கு வந்து முன்னா நான் பிராண்டை உள்ளே கொண்டு வருவேன். ஏதாவது ஒரு பெரிய பிராண்டுக்கு தான் அந்த ட்ரெடிஷ்னல் அட்டையருக்கு வாக் பண்ணுவான். ஸோ அவன் வாக் பண்ணும்போது ட்ரெடிஷ்னல் அட்டையர் வாக் பண்ணுறான்னா அவன் ஒரு பிராண்டில் வாக் பண்ணிட்டான், ஒரு பிராண்டோட ப்ரொஃபைல் கிடச்சிட்டு ஒர்க் பண்ண ப்ரொஃபைல் கிடச்சிது. 2வது ரவுண்டுக்கும் அந்த மாதிரி ஒரு பிராண்டை நான் கொண்டு வருவேன். ஸோ இந்த மாதிரி பிராண்ட்ஸில் ஒர்க் பண்ணி அவங்களுக்கு ஒரு ப்ரொஃபைல் கிடைக்குது. பட் மற்ற இங்கே மாலில் நடக்கிற இதெல்லாம் சொல்கிறேன் இல்லைங்களா, இதில் என்ன பிரச்சனை, வாங்குற காசுக்கு அந்த 7,000 ரூபாய்க்கு அவனுங்க ஃபோட்டோஸ் வீடியோஸ் கொடுக்குறாங்கல்ல, கரெக்டான அந்த ஃபெசிலிட்டிஸ் என்னென்னலாம் நான் கொடுப்பேன் அப்படின்னு சொன்னாங்க, அது எதுவுமே கிடைக்காது பசங்களுக்கு. ப்ராப்பர் மேக்கப், ட்ரெஸ்ஸிங் ரூம், ரெஸ்ட் ரூமில் போய் ட்ரெஸ் மாற்றணுவானுங்க மாலில். ஃபீமேலாக இருந்தாலும் மேலாக இருந்தாலும் அதான் நிலைமை. இந்த மாதிரி விஷயம் கொடுப்பானுங்க. ஃபுட்டு ப்ராப்பராக கொடுக்க மாட்டாங்க. ஒரு பஃபேட் சிஸ்டம் இருக்காது. ஏதோ ஒரு பார்சல் பண்ணிட்டு வந்து உட்காந்து சாப்பிடுங்க ஓரமாக அப்படின்றவாங்க. இதெல்லாம் டிஸ்ரெஸ்பெக்ட். காசு கொடுக்குறவனுக்கு டிஸ்ரெஸ்பெக்ட். அவன் மாடலாக இருக்கான், மாடலாக இல்லாத அவன் ப்ரொஃபஷனல் மாடலு, அதெல்லாம் நான் பேச விரும்பல. ஒரு நார்மல் ஒரு ரோட் சைட் பையனே வரான், உள்ளே வரான்டா, அவன் இதுதான் மாடலிங் போல, இப்படி தான் இருக்கும் போலன்னு தப்பாக கைட் பண்ணப்பட்டுருது. ஸோ இதெல்லாம் பயங்கரமான ஸ்கேம். அதே மாதிரி வந்துட்டு இப்போ சோஷியல் மீடியாவில் நிறைய பேர் வந்துட்டு மாடலிங்கிற பேரில் வந்துட்டு ஒரு சில விஷயங்கள் பண்ணுறாங்க. அதே மாதிரி இன்னொரு பிம்பம் ஒன்று போயிட்டு இருக்கு சோஷியல் மீடியாவில். லைக் இதை நான் சொல்லலை, பட் நிறைய பேர் பார்த்த அளவில் வந்துட்டு இன்றைக்கி ஃபேமஸ் ஆகணும்னா பெண்களை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் அட்டாயர் வேறு மாதிரி போட்டால் ஃபேமஸ் ஆகிடலாம். அதே மாதிரி பசங்களை பொறுத்த வரைக்கும் நம்ம அசிங்கமாக திட்டுனா ஃபேமஸ் ஆகிடலாம். ஸோ இதெல்லாம் பண்ணிட்டு அட் தி சேம் டைம்ஸ் வெளில வரும்போது அவங்க என்ன மாதிரியான ப்ராஜெக்ட் பண்ணுவாங்கன்னா, நான் ஒரு மாடல். ஓ ஓகே, புரியுதா உங்களுக்கு? ஸோ நீங்கள் சோஷியல் மீடியாவில் பார்க்கும்போது இன்னைக்கு சோஷியல் மீடியா எப்படி கெட்டு போய் கிடக்குதுன்னு சொல்லிட்டு நீங்கள் நினைக்கிறீங்க? இது எப்படி இருக்குன்னா, ஃபாலோவர்ஸ் இருந்தால் ஆப்பர்ச்சுனிட்டி அந்த மாதிரி ஆயிடுச்சு. அதனால ஃபாலோவர்ஸை ஏற்றுறதுக்காக எதுனாலும் செஞ்சிடுறாங்க, பசங்களும் சரி பொண்ணுங்களும் சரி. ஃபாலோவர்ஸ் ஏற்றிட்டு நீங்கள் மாடலு, நீங்கள் ஒரு மேக்கப் ஆர்டிஸ்ட்டுக்கு போயிட்டு மேக்கப் போட்டு ஷூட் பண்ணிட்டா நீங்கள் மாடல் ஆகிட்டிங்கன்னா அப்படி கிடையவே கிடையாது. அது ஒரு தப்பான ஒரு டிசிஷனு. சோஷியல் மீடியா பொறுத்தளவுக்கு அதான் நீங்கள் சொன்ன மாதிரி ட்ரெஸ் கம்மி பண்ணி, பசங்களும் சரி பொண்ணுங்களும் சரி, ட்ரெஸ்ஸை கம்மியாக போட்டு காமிச்சிட்டோம்னா நமக்கு ஃபாலோவர்ஸ் வரும். ஆனால் நீங்கள் மாடல்னு சொல்லிட்டீங்கன்னா செருப்பு கொண்டு அடிப்பேன் எனக்கு. சீரியஸ், ஐம் சாரி ஃபார் த லாங்குவேஜ். ஏன் அப்படின்னா மாடலிங் இஸ் அ ப்ரொஃபஷன் வேர் நீங்க அந்த மாதிரி சூஸ் பண்ண மாட்டீங்களா? நீங்க அந்த மாதிரி சூஸ் பண்ண, அந்த மாதிரி பீப்புளை நாங்கள் சூஸ் பண்ண மாட்டோம் ப்ரோ. ப்ரொஃபஷ்னலாக இதுக்கு நீ எஃபர்ட் போட்டு தன்னோட ப்ரொஃபைல் ரெடி பண்ணு ப்ரோ. ஒரு போர்ட்ஃபோலியோ ரெடி பண்ணோன்னா குறைஞ்சது 10,000லேருந்து 20,000 ரூபா செலவாகும். மேக்கப் ஆர்டிஸ்ட் வேணும், ஃபோட்டோகிராஃபர் வேணும், இந்த மாதிரி ஒரு நல்ல ஸ்டுடியோ வேணும், அவங்களுக்கு வந்து ஃபிட்னஸ் கேர் பண்ணியிருக்கணும். ஒரு போர்ட்ஃபோலியோ பண்ணும்போது இவ்வளோ தேவைப்படுது. ஒரு ப்ரொஃபஷனல் மாடல் போர்ட்ஃபோலியோ க்ரியேட் பண்ணி அதை தான் ப்ரொஃபைலில் அப்டேட் பண்ணுவாங்க. நிறைய ஃபேஷன் ஷோஸ்க்கு போய் ஆப்பர்ச்சுனிட்டி போய் ரிஜெக்ட் ஆகி வெளியில் வந்து திருப்பி அவனுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைத்து அப்போ இருக்க மாடலும் ப்ரொஃபைல் வரும். இது எதுவுமே இல்லாமல் நீ வீடியோ போட்டுட்டு சும்மா வந்து டான்ஸ் ஆடி வீடியோ போட்டுட்டு ஃபாலோவர் சேர்த்துட்டு நான் இன்ஃப்ளூயன்சர்னு சொல்லிட்டு என்ன பண்ணிடுறாங்க, துணி கடையில் போய் ரீல்ஸ் எடுத்து போடுறானுங்க. இப்போ நிறைய கிளாத்திங் ஷாப்ஸ்லாம் இருக்கும் இல்லையா, அங்கே போயிட்டு இவங்க வந்து அந்த கிளாத்ஸை போட்டு ரீல்ஸில் அந்த ஷாப்பிங் அந்த கிளாத்திங் ஸ்டோருக்கு ப்ரமோஷன் பண்ணிட்டா நீங்கள் மாடலான்னு கேட்டால் மாடல் கிடையாது. யூ ஆர் ஜஸ்ட் அ ப்ரமோட்டர். அந்த பிராண்டுக்கு அந்த கிளாத்தை போட்டு காட்டுற ஒரு ப்ரமோட்டர். யூ ஆர் நாட் அ மாடல். நீ ஒரு இன்ஃப்ளூயன்சர், அவ்வளோதான். இன்ஃப்ளூயன்சரு நீ எந்த மாதிரி உன்னுடைய ஸ்கின் கேர் ஹேர் கேர் பண்ண, நீ இதே மாதிரி ஒரு போர்ட்ஃபோலியோ கிரியேட் பண்ணி அந்த போர்ட்ஃபோலியோ வச்சு ஒரு நான் ரெப்யூட்டட் பிராண்ட்ஸுக்கு போய் ஷூட் பண்ணி ஒரு 4 இடத்துல பேனர்லையோ இல்லை ஒரு ஃப்ளெக்ஸ்லையோ இல்லை ஒரு டெலிவிஷன்லையோ நீ வந்தால் தான் ஒரு ஃபஸ்ட்டு உனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி மாடலாக பண்ணுறதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிருக்கு. அதர்வைஸ் வேறு எந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியுமே நீங்கள் அதை மாடல் ஒரு மேக்கப் ஆர்டிஸ்ட் கூப்பிட்டு அவங்க ப்ரொஃபைலுக்காக அவங்க போர்ட்ஃபோலியோக்காக அவங்க மேக்கப் போட்டு ஃபோட்டோ எடுத்து அவங்க போட்டாங்கன்னா நான் மாடலை கூப்பிட்டு ஒர்க் பண்ணேன்னா கிடையவே கிடையாது. அவனுக்கு ஃபாலோவர்ஸ் இருக்குன்னா அவங்க உனைய கூப்பிட்டு வச்சு அவனை யூஸ் பண்ணிக்கிட்டாங்க, அவ்வளோதானே தவிர அது மாடலிங் கிடையவே கிடையாது. அன்டில் யூ ஒர்க் ஃபார் அ பிராண்ட் ஆர் அ ஆர்கனைசேஷன் அது ஒரு மாடலிங் கிடையவே கிடையாது. அது மாடலும் கிடையாது, அது மாடலிங்கும் கிடையாது. சூப்பர் ப்ரோ. நிறைய விஷயங்களை பற்றி பேசணும், ஓப்பனாக நிறைய விஷயங்களை பற்றி பதிலும் சொன்னீங்க. பார்த்துட்டு நேயர்களுக்கு கடைசியாக மேபி வந்துட்டு ஒரு மாடலிங் சம்மந்தமாக ஒரு டிப்ஸோ இல்லை வந்துட்டு ஒரு சில விஷயங்கள் சொல்லணும்னா என்ன சொல்ல விரும்புறீங்க?
ஸோ கன்சிஸ்டன்சி ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஃபேஷன் இண்டஸ்ட்ரியை பொறுத்தளவுக்கு. சும்மா நம்ம வந்தோம் ட்ரை பண்ணலாம் அப்படின்லாம் பண்ணக்கூடாது. ஒரு விஷயத்தை ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா அதுக்காக உழைக்கணும். அது எதுவாக இருந்தாலும் சரி. மாடலிங் பொறுத்தளவுக்கு ஸ்கின் கேர், ஹேர் கேரு, ஃபிட்னஸ்ஸு இது பெரிய ப்ராசஸ்ஸு. வந்த உடனே ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் அப்படிலாம் நினைக்காம கன்சிஸ்டன்சியாக இருக்கணும். நீங்கள் ஷூட்ஸ் உங்களுக்கு வரலனாலும் நீங்களே ஒரு கேமராமேனை கூப்பிட்டு ஒரு சின்ன ஸ்டுடியோவில் வச்சு உங்களுக்கே நீங்கள் செல்ஃப் மேக்கப் பண்ணி ஷூட்ஸ் பண்ண ஆரம்பிச்சிருங்க. அதுக்கப்புறம் உங்கள் ப்ரொஃபைலை டெவலப் பண்ணி உங்கள் சோஷியல் மீடியாலாம் நீங்கள் டெவலப் பண்ணுங்கள். ரீல்ஸ் போடுங்க, பட் ஆனால் தப்பான ரீல்ஸ்லாம் போடாமல், இப்போ நீங்கள் ஷூட்டிங் போகிறீங்க, இல்லை நீங்களே ஒரு ஷூட் ஆர்கனைஸ் பண்ணுறீங்க, ஒரு போர்ட்ஃபோலியோ எடுக்கிறீங்கன்னா அதை பிஹைண்ட் த சென்ஸ் எடுக்கலாம். ஒரு நார்மலாக ஒரு நல்ல ட்ரெஸ் பண்ணி ஒரு நல்ல பில்டிங்ஸ் இருக்கிற இடத்துல வாக் பண்ணி அதை ரீல்ஸ் போடலாம். ஸோ அதெல்லாம் ஃபேஷன் ரிலேட்டடாக இருக்கும். ஃபேஷன்னு கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள். ட்ரெடிஷ்னல் அட்டையரை போட்டு சும்மா வேஷ்டி சட்டையை போட்டு நடந்து வந்துட்டா அதெல்லாம் ஃபேஷனில் வந்துடாது. ஃபேஷனபுளாக ட்ரெஸ் பண்ணுங்கள். ஸ்கின் கேர், ஹேர் கேர், ஹெல்த்தை பார்த்துக்கோங்க. இதெல்லாம் பண்ணிங்கன்னா நீங்கள் மாடலாக வர முடியும். வெளியிலேருந்து பார்க்குறவங்களுக்காக சொல்கிறேன். ஃபேஷன் இண்டஸ்ட்ரியில் இருக்கவங்களுக்கு இதெல்லாம் தெரியும். வெளியிலேருந்து மாடலிங் ஆசைப்பட்டு நான் உள்ளே வரணும்னு நினைக்கிறவங்களுக்கு இதெல்லாம் ரொம்ப கன்சிஸ்டன்சி ரொம்ப இம்பார்ட்டண்ட். 4 பேர் போய் மீட் பண்ணுங்கள் ஃபேஷன் ரிலேட்டடாக. எல்லாரையும் நம்பிட்டு காசு கொடுத்துடணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. அவங்கள பற்றி நீங்கள் ரிசர்ச் பண்ணலாம். வெளியில் 4 பேர்கிட்ட கேட்கலாம். எக்ஸ்பீரியன்ஸான பீப்புள் கிட்ட கேட்டு பழகலாம். தட்ஸ் ஆல். சூப்பர் ப்ரோ, தேங்க்யூ ஸோ மச். இந்த எபிசோடு வந்துட்டு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. அட் தி சேம் டைம்ஸ் வந்துட்டு நிறைய விஷயங்களும் நம்மளுக்கு வந்துட்டு ஷேர் பண்ணீங்க. மீண்டும் இன்னொரு நேர்காணலில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். தேங்க்யூ ஸோ மச்.